விருதுநகர் சீமையிலே பிறந்தாரே காமராஜர். தாய்நாட்டை காத்திடவே துணிவு கொண்டே தன்னை காணிக்கையாய் தந்தவராம். இமய முதல் குமரி வரை இணையற்ற எங்கள் காமராஜர். இமய முதல் குமரி வரை இணையற்ற எங்கள் காமராஜர். ஏழைகளின் துயரங்களை நாட்டை விட்டு துரத்திடவே பாடுபடும் அருந்தலைவர் கர்ம வீர காமராஜர். வாழ்கவே வாழ்க என்னாலுமே கர்ம வீர காமராஜர். வாழ்கவே வாழ்க என்னாலுமே. சிவகாமி குமாரசாமி ஈண்டெடுத்த செல்வ மகன். சிவகாமி குமாரசாமி ஈண்டெடுத்த செல்வ மகன். 1903 ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலே விருதுவட்டியில் கிராமத்திலே பிறந்தாரே ஏழை பங்காளன்தான். விருதுவட்டியில் கிராமத்திலே பிறந்தாரே ஏழை பங்காளன்தான். நமது காமராஜர் அவர்கள் 6வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது தந்தை குமாரசாமி அவர்கள் காலமானார். அதன் பிறகு தாயாரிடம் வளர்ந்த காமராஜர் காந்திஜியின் சுதந்திர முழக்கத்தை கேட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து உழைக்க முன்வந்தார். இதை கண்ட சிவகாமி அம்மையார் நாட்டிற்கு சேவை செய்ய முன்வந்த மகனை கண்டு சிவகாமி அம்மையாரும் பயந்து விட்டார். உடனே கல்யாணம் செய்து வைக்க முடிவு செய்தார். கல்யாணம் செய்வது என்றால் இறந்தேதான் போவேன் என்று பிடிவாதம் செய்தே மறுத்து விட்டார். அம்மாவும் தான் கல்யாண எண்ணம் தன்னை நிறுத்தி கொண்டார். மகனை தேசத்தின் விடுதலைக்கு அர்ப்பணித்தார். இவ்விதமாக அன்னையின் அன்புப்படியில் விடுபட்ட காமராஜர் வைக்கம் சத்தியாகிரகத்திலும் உப்பு சத்தியாகிரகத்திலும் கலந்து கொண்டார். அப்பொழுது அண்ணல் காந்தி, ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், நேரு, நேதாஜி போன்ற பெரும் தலைவர்களோடும் அண்ணல் காந்தி, ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், நேரு, நேதாஜி போன்ற பெரும் தலைவர்களோடும் தொண்டராகி சேவை செய்து சத்தியமூர்த்தியும் தொண்டராகி சேவை செய்து சத்தியமூர்த்தியும் அருமை சீடராகி காங்கிரசின் தலைவருமானார். அருமை சீடராகி காங்கிரசின் தலைவருமானார். சிறையில் பாதி நாள் சேவையில் பாதி நாள் என்று வளர்ந்த காமராஜர் தனது தூய உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து 1936 தமிழ்நாடு காங்கிரசின் காரியதரிசியானார். 1937 விருதுநகர் தொகுதியில் இருந்து போட்டியின்றி சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1940 தமிழ்நாடு காங்கிரசின் தலைவரானார். அதன் பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் பதவியேற்றார். அமைச்சரான போதும் பெரும் சேவைகள் பல செய்தார். அமைதி காக்க இரவு பகல் ஓய்வில்லாமல் உழைத்தார். எல்லா மக்களும் படித்திடவே இலவச கல்வி அளித்தார். ஏழை பிள்ளைகள் பசிய போக்க மதிய உணவு கொடுத்தார். வயது முதிர்ந்த முதியோர்க்கு வாழ்க்கை பணம் தந்தார். இன்று வளர்ந்து வரும் சிறு தொழில்கள் உயர்ந்திட வழி செய்தார். பஞ்சாயத்து யூனியனை கிராமம் தோறும் அமைத்தார். பயிர் தொழிலை உயர்த்திடவே நன்மைகள் பல செய்தார். தேர்தல் நேரத்திலே தேர்ந்த தனது பேச்சிலே நாடு நகரம் எல்லாம் ஆதரவை திரட்டவே காங்கிரசின் சாதனையை எடுத்து சொன்னார். காங்கிரஸ் கட்சியினை வெற்றி அடைந்திட செய்து விட்டார். பிறகு தலைவராக இருப்பவர்கள் பதவியில் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்று தனது முதலமைச்சர் பதவி தியாகம் செய்துவிட்டு மக்கள் மத்தியில் உள்ள வந்த காமராஜரை புவனேஸ்வரில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுத்தார்கள். இதன் பிறகு ஜனநாயக சோசியலிசத்தை நாட்டிலே பரப்ப வேண்டும் என்று காமராஜர் தீவிரமாக பணியாற்றி வந்த நேரத்திலே நேரு மறைந்தாரே நாடுதான் துயரில் மூழ்கியதே பண்டிதர். நேரு மறைந்தாரே நாடுதான் துயரில் மூழ்கியதே பண்டிதர். நேரு மறைந்தாரே நேரு வழியை பின்தொடர்ந்து காமராஜர் உழைக்கின்றாரு. வெறுப்பு இன்றி புது பிரதமர் ஒருவரை தேர்ந்தெடுக்கவே வழி செய்தாரு. மந்திரி சபையின் குழப்பங்களையே பக்குவமாக தீர்த்து வைப்பார். மாற்று கட்சியின் தலைவர்கள் எல்லாம்
போற்றும்படியாக நடக்கின்றார் நாட்டுக்காரரும் பாராட்டும் விதத்தில் தாய்நாட்டின் உன்னத தலைவரும் இவரே நேரு வாரிசுதான் தலைவர் காமராஜர் தான் பண்டிதர் நேரு வாரிசுதான். இவ்விதமாக தியாகத்திலேயே பிறந்து தியாகத்திலேயே வளர்ந்து தியாகமே தனது பெரும்படியாக கருதி உழைத்து வந்த ஒப்பற்ற தலைவர் காமராஜர் ஏழைகளின் தர்மராஜர் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்கவே. இமய முதல் குமரி வரை இடையற்ற எங்கள் காமராஜர் இமய முதல் குமரி வரை இணையற்ற எங்கள் காமராஜர் ஏழைகளின் துயரங்களை நாட்டை விட்டு துறந்திடவே பாடுபடும் அருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் வாழ்கவே வாழ்க நாளுமே. கர்ம வீரர் காமராஜர் வாழ்கவே வாழ்க நாளுமே. வாழ்கவே வாழ்க நாளுமே. வாழ்கவே வாழ்க நாளுமே.